மனைவி திருமணத்தை தாண்டிய ஆண் நண்பருடன் பழகி வந்ததை தொடர்ந்து கண்டித்த கணவன் கொடூரமாக கொலை. கண்டிக்க சென்ற கணவரை 2 நபர்கள் கொடூரமாக கொலை செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த ஒரகடம் பக்கத்துல இருக்கக்கூடிய பனையூர் பகுதியில திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ரவி அப்படின்றவர் வசிச்சுட்டு வந்தாங்களாமா. இவரு கட்டிட மேஸ்திரியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவரோட மனைவி ஒரு சித்தாளா வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்களாமா. இந்த நிலையில ஒரகடம் பகுதியில பானிபுரி கடை வச்சிருக்கக்கூடிய மணிகண்டன் அப்படின்றவருக்கும் ரவியோடைய மனைவிக்கும் பழக்கம் ஏற்பட்டதோட அது பிறகு திருமணத்தை மீறிய உறவா மாறினதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து ரவி தன்னுடைய மனைவியான மணிமேகலையை கண்டிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரகடம் போய் மணிகண்டனுடைய கடையில அவர் கூட சண்டை போட்டதாகவும் சொல்லப்படுது. இதை பார்த்த மணிகண்டனுடைய சகோதரரான கோபி அப்படின்றவரு கொளத்து பகுதிக்கு ரவி அழைச்சிட்டு போய் சமாதானம் பேசுற மாதிரி போயிருக்காங்க. அப்போ தன்னுடைய மனைவி கூட மணிகண்டன் பழகிறது ரொம்பவே தவறு அப்படின்னு சொல்லி ரவி பேசினதால ரவிக்கும் மணிகண்டனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதா கூறப்படுது. இந்த நிலையில வாக்குவாதம் முற்றி போய் ரவிய அங்க இருக்கக்கூடிய கோபியும் மணிகண்டனும் கடுமையா தாக்குனதா கூறப்படுது. இதுல நிலை குலைந்த ரவி ரத்த வெள்ளத்துல மிதந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. சம்பவம் குறித்த தகவல் அறிந்த ஒரகடம் போலீசார் உயிரிழந்த ரவியோடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்களாமா. அதை தொடர்ந்து ரவியை கொலை செய்த அந்த 2 பேர்ல கோபியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு கூறப்படுது. அதை தொடர்ந்து வாணியபாடியில தலைமறைவா இருந்த மணிகண்டனையும் ஒரகடம் போலீசார் கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வரதா கூறப்படுது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. திடீரென மரத்தில் மோதிய அரசு பேருந்து. சுக்குநூறாக உடைந்த நிலையில் படுகாயமடைந்த பயணிகள். ஜன்னல்கள் வழியாக மீட்கப்பட்ட நிலையில் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பயணிகள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து ஆரவயல் கிராமம் வழியா தேவக்கோட்டை நோக்கி போயிட்டு இருந்த அரசு பேருந்து ஒண்ணு தற்காலிக பணி ஓட்டுநர் ஜான் அப்படின்றவர் தான் அந்த பேருந்தை ஓட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது.